கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் நம்ம எல்லாரும் மீண்டுமாக ஆண்டவர் சமூகத்தில் கூடி வரும்படியாக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை புத்தாண்டு வாழ்த்துதலை அன்போடு எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்திலும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதுமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இந்த வருஷத்தில், புதிய வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் அந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன பாடலை நாம் கேட்டு அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா. போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு
யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உறவுகள் என்னை பகைத்ததையா? உலகம் என்னை வெறுத்ததையா? உறவுகள் என்னையும் பகைத்ததையா? வெறுக்காத தெய்வம் நீர்தானையா? வெறுக்காத தெய்வம் நீர்தானையா? உண்மையன்றி எனக்கு யாரையா? உண்மையன்றி எனக்கு யாரையா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அவரே சுதான், 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 அவரே சுதான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அழும்போதெல்லாம் நமக்காக ஒருத்தர் வருவார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைமை மத்தியிலும், எப்படிப்பட்ட எந்த இடத்திலும், நாம் எந்த இடத்துல இருந்து நாம் உள்ளம் உடைந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும்போது அவர் உடனே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொஞ்ச நேரம் இந்த நாளிலும் இந்த வேளையில் இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் பல வேறு விதத்தில் ஆவியானவர் நம்மோடு பேச இருக்கிறார். நாம் எல்லாரும் கவனமாய் கேட்டு இந்த நாளிலே வசனத்தினால் வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதிலே 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. தமது ஜனத்தின் முகத்தில் இருக்கிற எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முகத்தில் இருக்கிற கண்ணீர், சில நேரம் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கும்போது, நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே
சில தாமதமாகும்போது, நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது, நமக்கு சில நேரம் நாம் துக்கப்படுகிறோம், நாம் வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். சில நேரம் அதை நினைத்து நினைத்து சில நேரம் நமக்கு அழுகை வந்து விடுகிறது, நமக்கு கவலை வந்து விடுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தர் இந்த வருஷத்தில் முதல் நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரை துடைத்து என் ஜனத்தில் இருக்கிற நிந்தையை, என் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நான் முற்றிலும் அதை நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை அநேக தேவ மனிதரோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி அவர்கள் அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளிருக்கிறார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அழுகை அநேக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழுகை சில சந்தர்ப்ப சூழ்நிலைமையிலே ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே வசனம் சொல்லுகிறது, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் விடுகிற கண்ணீரை ஆண்டவர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் நாம் வேதத்தில் ஒரு பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். வாசிங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21, 15, 16. ஆதியாகமம் 21 செலவழிந்த பின்பு அவன் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பாருங்க, இந்த சம்பவத்தில் நம்ம அநேக முறை இதை கேட்டிருக்கிறோம். அதாவது ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய அந்த ஆகார், அவள் ஆபிரகாம் வீட்டிலே அவள் அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேறும் வரைக்கும் ஆபிரகாம் பொறுத்திராமல், பாருங்க, அவங்க சுய எண்ணத்தினாலே ஆகாரோடு ஆபிரகாம் சேர்ந்து அப்படியாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த சூழ்நிலைமையில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் வருகிறது. அந்த நேரத்தில் ஆகார் ஆபிரகாம் வீட்டிலிருந்து அவள் வெளியேற்றப்படுகிறாள். ஆபிரகாமை விட்டு ஆகார் தனிமையாக அவள் புறப்படும் போது அவள், பாருங்க, ஆகார் ஆபிரகாமை தான் நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவள் ஒப்பு கொடுத்திருப்பாள். எப்படியாவது ஆபிரகாம் நம்மை வைத்து காப்பாற்றுவார் என்று சொல்லி அவள் தன்னை அப்படியாக ஆபிரகாமை நம்பி தன்னுடைய வாழ்க்கை அப்படியாக அவள் விட்டு கொடுத்திருக்கிறாள். ஆனால் அந்த சில குழப்பத்தின் நிமித்தமாக அவள் வீட்டை விட்டு அவள் புறப்படும் போது, பாருங்க, ஆபிரகாம் ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து அவளை அப்படியே அனுப்பி விடுகிறார். இந்த ஆகாரை அனுப்பின போது அவள், பாருங்க, வனாந்திரத்தில் குழந்தையை வைத்து கொண்டு, இந்த பிள்ளையை வைத்து கொண்டு அவள் பிரயாணப்பட்டு போகும்போது அவள் நினச்சிருப்பான், நான் எங்கே போகிறதுன்னு தெரியலையே, இந்த வனாந்திரத்தில் நான் எந்த இடத்துல போய் நான் தஞ்சமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவள் போயிருப்பாள். பாருங்க, அந்த பிரயாணப்பட்டு போகும்போது அவளிடத்தில் இருக்கிற அந்த தண்ணீரும் அந்த அப்பமும் செலவழிந்து போய் விடுகிறது. அப்போ பிள்ளை அழுகிறது, பிள்ளைக்கு பசி உண்டாகிறது, தாகம் உண்டாகிறது, அதாவது புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பிள்ளை அழுகிறான். பிள்ளை அழுகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் பிள்ளையை ஒரு இடத்துல வைத்துவிட்டு அவள் ஒரு அம்பு பாயும் இடத்துல போய் இருந்துட்டு இன்னொரு பக்கமாக இருந்துட்டு அவள் சத்தமிட்டு அழுகிறாளாம். சத்தமிட்டு அழுத உடனே கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பல தேவைக்காக
பல நன்மைகளுக்காக பல இடத்துல நாம் சுற்றி திரிகிறோம், அலைந்து திரிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி வனாந்திரமான வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே பல எதிர்பார்ப்புகள், நன்மைகள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்து போகிற அந்த பாதையிலே ஸ்தோத்திரம், நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற காரியங்களிலே, நாம் பிரயாசப்படுகிற காரியங்களிலே ஸ்தோத்திரம், நமக்கு தேவையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போது சில நேரம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிடும். எதற்காக எனக்கு இந்த நன்மை கிடைக்கல, நான் எவ்வளவு நாட்களாக நான் இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நாம் ஒரு சில நேரம் கண்ணீர் கூட வடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் சத்தத்தை, கண்ணீரின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆகாரின் கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார், தூதனை அனுப்பி பேசுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையோடு கூட இருக்கிறார், நீ எதை குறித்தும் பயப்படாதே என்று சொல்லி பாருங்க, ஒன்றுமே இல்லாத அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஒரு நீரூற்றை சுரக்க பண்ணினார். அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் என்ன தேவைக்காக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களோ, இந்த புதிய வருஷத்தில் எந்த நன்மைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வனாந்திரமான வாழ்க்கையிலே நீங்கள் சுற்றி திரிகிற இந்த பாதையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எப்படி ஆகாருக்கு அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை பார்க்கும்படி செய்தாரோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அதை சுதந்தரித்து கொள்ள போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த ஆகார் அந்த தண்ணீரை கண்டவுடனே அவள் போய் உடனே துருத்தியிலே அதை நிரப்பி கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு, பிள்ளைக்கு அதை கொடுத்து அதை அவள் அப்படியாக நடத்தினாள். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தர் ஆகாரின் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கேட்டார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரயாசப்படுகிற, நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக நான் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் எதை நினைத்து இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற, எந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ, அதை இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அடுத்ததாக வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அதில் 13, 14, 15. அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பாருங்க, ஒரு வாலிபனான ஒரு மனிதன் இறந்து போய்விடுகிறான். அதாவது அந்த ஒரு ஸ்திரீயானவள் கைம்பெண்ணாய் இருக்கிறாள். அவளுக்கு இருக்கிறது ஒரே மகன்தான். அவளுக்கு அவன் மகன்தான் ஆதரவு. எல்லா விதத்திலும் மகன் மூலமாய் உதவியோடு அவள் இருந்தாள். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. இறந்து விடுகிறான் அந்த வாலிபன். பாருங்க, அப்படியாக அந்த வாலிபனை, அதாவது கடைசி காரியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சுமந்து கொண்டு கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அந்த ஸ்திரீயானவள் அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவள் அழுகிறதை பார்த்து வசனம் சொல்லுகிறது, இயேசு
அவளுக்கு மனதுருகினார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் மனதுருக்கமுள்ள கர்த்தர். யார் அவருக்கு முன்பதாக அழுது கொண்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் உடனே அந்த பாடையை தொட்ட உடனே அந்த இடத்துல இந்த வாலிபன் எழுந்து, அவன் மரித்த அந்த வாலிபன் உயிரோடு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயானவளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவள் எண்ணியிருப்பாள், அவள் அழுது கொண்டிருந்திருப்பாள், நான் என் மகனை இழந்து விட்டேனே, இனி யார் எனக்கு ஆதரவாய் இருப்பார், இனி யார் எனக்கு உதவியாய் இருப்பார், இனி நான் யாரிடத்தில் அடைக்கலமாய் போவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீயானவள் அவள் அழுகையோடு இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த அழுகையின் மத்தியிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவள் இழந்த அந்த ஆதரவை, அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் கர்த்தர் அவளுக்கு திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தது நிமித்தமாக நீங்கள் மனவேதனையோடு, நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், நான் எல்லா முகங்களிலிருந்தும் நான் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை நீக்கும்படி, முற்றிலும் நீக்கும்படி நான் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நிந்தையை நீக்கும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக இழந்ததை அவர் மீண்டும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க, எந்த நன்மையை இழந்திருக்கிறீங்க? ஒருவேளை எனக்கு நான் இழந்த இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பொருளை, இந்த பணத்தை, நான் இழந்த சமாதானத்தை, நான் இழந்த நிம்மதியை, இதை தருவதற்கு யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து நீங்கள் இழந்ததை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே இறங்கி வருவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை இழந்திருக்கிறீங்களோ அதை உங்கள் கரத்தில் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்களாம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அதாவது சவுல் ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் அவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது திடீரென்று பெலிஸ்தன் கோலியாத் எழும்பி வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக வந்திருக்கிறான். அவன் சொல்கிறான், சவால் விடுகிறான், நீங்கள் உங்கள் யுத்த வீரர்களை ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்தில் வர சொல்லுங்க, நான் ஒரு ஆள் நின்று யார் தோற்று போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு, அதாவது நான் ஜெயித்தா, பெலிஸ்தன் சொல்கிறான், அவன் சவால் விடுகிறான், 40 நாளாக சவால் விடுகிறான், நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருக்கணும், ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் அப்படின்ட்டு 40 நாட்களாக அவன் சவால் விட்டு கொண்டே இருக்கிறான். அவன் நிந்திக்கிறான், தேவ ஜனங்களை தூஷிக்கிறான். ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் என் ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இந்த பூமியிலே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், எவ்வளவு வருஷம், எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு முடிவு இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்களாக நான் கலங்கி கொண்டிருக்கிறேனே, எனக்கு தூக்கம் கூட வரலையே, ராத்திரி நான் பயந்து கொண்டிருக்கிறேனே, இந்த பிரச்சனை எவ்வளவு நாட்களாக தான் தொடர்ந்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல காரியங்களிலே நீங்கள் கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்கள் இருக்கிற அந்த நிந்தையை
நான் முற்றிலும் நீக்கி விடுவேன். அல்லேலூயா. இந்த கோலியாத்து நிந்திக்கிறான் தேவ ஜனங்களை, அவன் தூஷிக்கிறான், தேவனை நிந்திக்கிறான். நீங்கள் அதாவது நீங்கள் என்கிட்ட வந்து யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கோலியாத் போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும், எவ்வளவு பெரிய நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும், நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்களை துக்கப்படுத்துகிற எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், கர்த்தரே அந்த பிரச்சனையை விழுங்கி போடுவார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம். அல்லேலூயா. ஜெயமாக விழுங்குகிறவர். உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும், கர்த்தர் அதை விழுங்கி போடுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் என் ஜனத்தின் எல்லா கண்ணீர்களை நான் துடைத்து என் ஜனத்தின் நிந்தையை முற்றிலும் நான் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொன்னபடியே இந்த நாளிலே கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்து அவளுடைய அழுகையை கர்த்தர் களிப்பாக மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் தியானித்தோம், இழந்ததை அந்த ஸ்திரீ, அந்த கைம்பெண்ணான ஸ்திரீ அவள் மீண்டுமாக பெற்றுக்கொண்டது போல வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, அந்த பெலிஸ்தன் தேவ ஜனங்களை நிந்தித்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்துல பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனை நிமித்தமாக கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த வருஷத்தில் கர்த்தர் எல்லா விதமான வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஜெயமான பாதையில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இனி நீங்கள் தோல்வியை காண மாட்டீர்கள், இனி அவமானத்தை காண மாட்டீர்கள், இனி வெட்கத்தை பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறத, கர்த்தர் இந்த பூமியில உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக அப்படிப்பட்ட அதிசயங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எல்லா முகங்களில் இருக்கிற எல்லா கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அதை முற்றிலும் ஆண்டவர் நீக்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்து நம்மை நடத்த போகிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருஷத்தின் முதல் நாளிலும் நாங்கள் எல்லாரும் சபையாக ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி ராஜா கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்தின் வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தை வேத வசனத்தின்படி ராஜா நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறபடினாலே, நீர் ஆசீர்வதிக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும், எங்கள் சபையார் எல்லாரையும் கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. எல்லா கண்ணீர்கள் களிப்பாக மாற வேண்டும் ஐயா.
எல்லா துக்கங்கள் சந்தோஷமாக மாற வேண்டும் ஆண்டவரே. எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் சபையார் எல்லாரையும் குடும்பமாக பேர் பேராக தனித்தனியாக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ராஜாவை இந்த நாளிலும் வர முடியாத சூழ்நிலைமையில் இருக்கிற எங்கள் சபையாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற நாட்களிலே கர்த்தர் எல்லாருக்கும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா எங்கள் சபையாரை தேவ ஜனங்களை நீர் அழைத்து வந்து நாங்கள் மீண்டும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.